இசைவிருந்தை படைத்த எனது மாமா நாகராஜ் மாமா அவர்களுக்கு எனது அப்பாவின் நினைவாக இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறேன். நன்றி. எமது அருமைக்கும் மரியாதைக்கும் உரிய மாமா ராமசாமி குன்னாவில்லை ஈண்டெடுத்த அரும்புதல்வன் அவர் இறக்கவே கொஞ்சம் முன்னால் நம்முடைய மாரியம்மன் கோயிலில் தேவராட்டம் ஆடுறதை பார்த்தா பிடிச்சி திருப்பி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அது பூராமே வீடியோவில் வருது. அவர் அப்படி மயங்கி போகிறாரு, அப்பவும் ஆடுறாரு, அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் வேணுகோள் எப்பவுமே பெருமாள் கோயிலில் அவர் சிறப்பாக அவர் பூஜை நடத்துவார். அது மேலே ரொம்ப பற்றா இருப்பார். அதனால தான் அங்கே நான் அந்த செல்லில் இருந்துச்சு அந்த படம், அதை போட்டு ஐயா நீ பாரு என் மாமே ஆடி இருக்காரு பாரு நாங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு கால் பண்ணேன் மாணிக்கத்துக்கு. இந்த மாதிரி வேணுகோபாலசாமி மையத்தில் உங்கள் அப்பா ஆடிட்டு இருக்காரு, நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னா, அதுதான் இந்த ஆண்டு நம்ம சிறப்பான விருந்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்ன வார்த்தை அதுதான் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் நடந்திருக்கு. இது போன்று அருள் தம புதல்வர் அன்பிற்குரிய எனது மைத்துனர் திரு மாணிக்கம் அவர்கள் எனக்கு அன்பளிப்பாக வழங்கியது பெருமைக்குரியது. நன்றி, வணக்கம்.
கல்விக்கு சத்தவளா குலத்திற்கும் மாமணக்க பூமணக்க மஞ்சள் கும்பமணக்க அப்பா கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கு மகளாயனா தெலுங்காய் பணிவார்ந்த வணக்கம் 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 வணக்கம். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாகி துணை நீயே மகமாகி. தெரியும் சொல்லலாம் எப்படி தெரியும் கேட்கிறீங்களா? நாங்களாம் கோட்டைமலை ஆண்டு கொண்டிருக்கோம். கோட்டை பெருமாள் என தந்தை, கோட்டை கருப்பாய் எனது தாய். 2 பேருக்கும் பிறந்தவங்க 7 பேர் அக்கா வச்சு ஒன்னா ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கோம். சரிங்க. நீங்களா ஒருத்தர் 2 பேரு கூடனா 3 பேர் தான் பிறந்திருப்பீங்க. நாங்க 7 பேர் ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கோம். எப்படின்னா ரொம்ப நாளா குழந்தைகள் இல்ல. எங்க அப்பாவுக்கு ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, அம்மாவுக்கு ஒரு 55. வரமா தவமா தவறது பிறந்து இறந்து போய் விட்டலாம். ஆனா இப்ப மட்டும்தான் ஒரே பிரசவம் 7 பேர் ஒரே பெண் குழந்தையா பிறந்திருக்கோம். அதனால 7 பேருக்கு தனித்தனியா பேர் வச்சா ஒரு குழந்தைய கூப்பிட்டா இன்னொரு குழந்தை வராதுல்ல. ஒரே பேர் என்ன பேர் தெரியுமா? சிம்பிளை பிறந்ததுனால தெலுங்காயின்னு பேர் வச்சிருக்காங்க. தெலுங்காயின்னு கூப்பிட்டா 7 பேர் ஒன்னா வந்து நிக்கணும். நான் வந்துட்டு என் அக்கா தங்கச்சியா வரணும்ல, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எங்க ஆட்டம் கட்டி ஆள நிக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம். அது மாதிரி நடத்தணும், அதே நினைக்கிறோம். இவரக மேடையிலே மிருதங்க வாசிக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மிருதங்க சக்கரவர்த்தி திரு முத்துசாமி அவர்களுக்கு திரு மாணிக்கம் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மரியாதைக்குரிய அருமை அண்ணா அவர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க பல்லாண்டு. அப்படிலாம் இருக்குங்க. இன்னைக்கு தனித்தனியா வரக்கூடாது. தெலுங்காயின்னு கூப்பிட்டா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிக்கணும். நான் வந்துட்டு அவங்க எல்லாம் காணா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆமா, தனித்தனியா பேர் வச்சா ஒரு குழந்தைய கூப்பிட்டா இன்னொரு குழந்தை வராது இல்லையா? ஒரே பேர் வச்சிருக்காங்க. சரி, தெலுங்காயின்னு கூப்பிட்டா எல்லாம் ஒண்ணா நிக்கணும். நான் வந்துட்டு அவங்க எல்லாம் காணா
எங்களுக்கு ஒரே பேர் தான். ஆமா. அப்பா எங்கேயும் வெளில எங்கேயும் போக கூடாது சொல்லிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏங்க? வெளில எங்கேயாவது போனா நோய் நொடி வரும். நோய் நொடி வரும், கண் திருஷ்டி போட்டுரும். ஆமா, ஏழு பேர் இல்லையா? ஏழு பேர் இல்லையா? ஏன்னா ஒருத்தர் 2 பேர் பிறந்தாலுமே உலகம் இருக்காது. ஆமா. நாங்க 7 பேர் பிறந்திருக்கோம். ஆமாண்ணே. அப்பெல்லாம் வெளில எங்கேயாவது போனா கோட்டை பெருமாள் போனா இருக்கு 7 பிள்ளைங்க பிறந்திருக்கு சொன்னா எப்படி பெருமூச்சு வாங்குவாங்க. ஆமா ஆமா. அப்பெல்லாம் இருக்கு. நாங்க எங்கேயும் போக கூடாது சொல்லியாங்க. அப்பாவுக்கு தெரியாம நந்தவனம் வந்தோமா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை தான். விடிஞ்சா அதே நாள் அதே நாள் தான். அதே நேரமாத்து வந்துட்டோம் பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த குடும்பம் எங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை தான் இந்த மேடையில ஆடணும்னு இருக்குல்ல. அப்படிங்கிற வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும், ஆடணும், பாடணும், ஓடணும், முடியாடணும்னு நினைக்கிறேன் நானும். ஆமா. நீங்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து போகலாம். நாங்களும் அப்படியே தான். அரிமான ஒளிபெருக்கி, அரிமான பக்கமேலைகள் இப்படிலாம் என்ன ஒரு நாடக சிறப்பு என்ன என்றால் முதல்ல ஒளிபெருக்கி, 2வது பக்கவாத்தியம், 3வது நாங்க. அப்பதான் நாங்க பாட முடியும் இல்லைங்களா? சிறப்பா அமைத்திருக்காங்க இன்னைக்கு. பரவாயில்லை. அவங்க வரணும். என்ன செய்யும் தெரியுமா? மேகத்தை தூது விட்டா திசை மாறி போகுமோடு தாகமுள்ள தங்கச்சி தண்ணியை நான் தூது விட்டேன். தண்ணிக்குள் இருந்த கண்ணீர் தந்தனப்பு முத்தமெல்லாம் எண்ணிக்கை குறையாம நீ எப்ப வந்து தரப்போற, நீ எப்ப வந்து தரப்போற. வந்துருவாங்க வந்துருவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஆகணும். ஏதாவது வேலை இருக்கிற எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கூப்பிட போறோம்? ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போறோமா, இந்த தண்ணியை குடிச்சு மதுரை பக்கம் போனோமா, இந்த நாள் அப்படின்னா முடியல. அப்படி இருக்கனால கூப்பிட்டோமா அவங்க எப்படி தெரியுமா? ஓடுகிற தண்ணியில ஒரு சிரிப்பு சந்தனத்தை சேர்ந்து சேரலையும் செவத்த புள்ள கைவெளியே ஓட வந்து நாயனே ஓட விட்டு தண்ணியில சேர்ந்து சேரலையும் செவத்த புள்ள கைவெளியே
பிறகு மேடையில் ராஜ நடிகையாக நடித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற நமது அன்பு சகோதரி மல்லிகா அவர்களுக்கு திரு மாணிக்கம் அவர்கள் சார்பாக இந்த பாடலை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். எனக்கு அன்பை பேருக்கு கௌரவப்படுத்தி அன்பு உள்ளதுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம் 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 வணக்கம். செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாருமில்லை ஆளுங்க அரணமில்லை சுத்தி முத்தி பார்க்கவில்லை துடிப்பு மடுந்ததில்லை செவ்வரளி தோட்டத்திலே நல்லதே நினைப்பா நல்லதே நடக்குது. வருங்காலத்தில் நல்லதே நடப்போம். சரி, என்னதான் நினைச்சாலும் நான் வந்து இவ்வளவு நேராச்சு இன்னும் அவங்க எல்லாம் காணோம். அதுவரை எனக்கு உங்களுக்கு ஒரு சின்ன போட்டி பாடலாமா? அப்படிங்களா? நான் பாடுற நீங்க பாடக்கூடாது, நீங்க பாடுற நான் பாடவே மாட்டேன். நல்லது, சரிங்களா? பாடலாமா? சரிங்க. தென்னை மர தோப்புக்குள்ள குஜிலே குஜி
இப்படியே பாடிக்கிட்டே இருந்தோம்னா பாடிக்கிட்டே இருக்கும் பிடிச்சு போயிடும். எல்லாரும் வரோம் இல்லையா? பள்ளி திருமணத்தில் பாடுறது வேற. ஆமா, நம்ம இங்கே அப்படியா இருக்கேன். அதுனால அப்படிலாம் இருக்கனால அவங்கள வரணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடி பாடி விளையாட எப்படி இருக்கும்? நான் மட்டும் தனியாக ரொம்ப நேரமாக நின்றுக்கலாம். நம்மளாம் கங்காட்டுறதே இல்லை. ஆமாம், ரெடியாக இருக்காங்க.